ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்க்கான 90 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து பார்க்க போறோம். ஸோ எஸ்எஸ்சி ஜிடிக்கான நோட்டிபிகேஷன் வந்து 5th செப்டம்பர்ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம்க்கான அப்ளிகேஷனும் 5th செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் க்ளோஸ் டேட் பாத்தீங்க அப்படின்னா 14 அக்டோபர்ல வந்து அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்க்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டோட்டலா எவ்வளவு வேகன்சி சொல்லியிருக்காங்கன்னா 39,481 வேகன்சி வந்து இந்த டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் தான். ஓகே, நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இந்த எக்ஸாமுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் எப்போ சொல்லியிருக்காங்க? 14 அக்டோபர் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி ஆர் பிப்ரவரியில எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்க கையில பாத்தீங்கன்னா ஒரு 3.5 மாசத்துக்கிட்டயே டைம் இருக்கு. ஸோ இந்த 3 மந்த்ஸ்ல எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கு எப்படி ரெடி ஆகுறது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இதோட குவாலிஃபிகேஷன் என்ன சொன்னேன்? 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருந்தா போதும். ஓகே, சோ இந்த எக்ஸாம்ல என்னென்ன சப்ஜெக்ட் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், இந்த 4 சப்ஜெக்ட் தான் கேட்பாங்க. சோ இதோட எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயும் உங்களுக்கு 20 மார்க், இங்கிலீஷ்ல 20, மேத்ஸ்ல 20, ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் ஒன்னுல 20 கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. சோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸோ 2 மார்க், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்குங்கும் போது டோட்டலா 80 கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்குங்கும் போது 160 மார்க்குக்கு நீங்க எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. டைம் வந்து 1 hour இருக்கும். ஸோ நெகட்டிவ் மார்க் பாத்தீங்க அப்படின்னா 0.25 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஏற்கனவே நான் சொன்னதுதான். இப்போ இந்த இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங் இந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையும் இந்த 90 டேஸ்ல எப்படி கவர் பண்றது, இதை தான் நாம பார்க்க போறோம். ஏற்கனவே ஜிடியோட சிலபஸ் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட்ங்கிறதுனால இந்த எக்ஸாம் வந்து ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ அதனால எல்லாருமே இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து இன்னும் முடியல. ஸோ 14 அக்டோபர் தான் அப்ளிகேஷன் வந்து முடியுது. ஸோ இன்னைக்கு 8ஆம் தேதி தான், இன்னும் 6 நாள் டைம் இருக்கு. ஸோ குயிக்கா அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல நான் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் சொன்னேன்? இங்கிலீஷ், ரீசனிங், மேத்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து இதுல எந்த சப்ஜெக்ட ஃபர்ஸ்ட் முடிக்கணும், இதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு வைஸா, ஒரு புத்திசாலித்தனமா நீங்க சூஸ் பண்ணணும். ஏன்னா மேத்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும், கால்குலேஷன் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஜெனரல் அவேர்னஸ் பாத்தீங்கன்னா இதுலயும் ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, கரண்ட் அஃபேர், ஸ்டாட்டிக் ஜிகே நிறைய போயிடும். சோ அப்ப இதையும் ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகிரும். ஏன்னா எல்லா செக்ஷனுக்குமே 20 கொஸ்டின் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் சீக்கிரமா முடிக்கக்கூடிய செக்ஷன் எது, எதை ஃபர்ஸ்ட் சீக்கிரம் படிச்சிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷும் ரீசனிங்கும் ஃபர்ஸ்ட் ரொம்ப சீக்கிரமா படிச்சிடலாம். ஓகேவா? சோ 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும் போது நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல என்ன லெவல்ல இங்கிலீஷ் படிச்சீங்களோ அந்த லெவல்ல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரியான எரர் ஸ்பாட்டிங், மிஸ்பல்ட், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், க்ளோஸ் டெஸ்ட், இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷா முடிக்க போறீங்க. சோ இந்த பிளான் எல்லாமே பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்காக நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த பிளான் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ இப்போ இங்கிலீஷ் டே 1ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பேசிக் வீடியோஸ் வந்து பார்க்க போறீங்க. ஏன்னா நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி படிச்சிட்டு இருந்திருப்பீங்க, இல்ல ஸ்கூல் படிக்கும் போது தமிழ் மீடியமா இருந்திருப்பீங்க. இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஒரு டஃப்பான சப்ஜெக்டாவே நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. சோ ஃபர்ஸ்ட் நீங்க டே 1ல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பேசிக்கான வீடியோஸ், சோ வெர்ப்னா என்ன, நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்னங்கக்கூடிய பேசிக்கான இது வந்து சொல்லி கொடுத்திருப்போம். சோ அந்த பேசிக் கிளாஸஸ் வந்து அட்டெண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் ரீசனிங்ல இருக்கக்கூடிய ஈஸியான டாபிக் அனாலஜி வந்து பார்க்க போறீங்க. ஓகேவா? சோ இந்த பிளானை நான் 2 விதமா சொல்லலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேம், நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன், அதே மாதிரி நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன், சோ எனக்கு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் டைம் கிடைக்கும், ஒரு நாளைக்கு எனக்கு 4 மணி நேரம் தான் டைம் கிடைக்கும், இல்ல 2 மணி நேரம் தான் டைம் கிடைக்கும், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவீங்க. சோ இப்போ நீங்க ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருக்கிறவங்க இந்த பிளானை பாத்தீங்கன்னா ஒரு 50 டேஸ்ல நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? அதே இது நீங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டு படிக்கிறீங்க அப்படின்னா, இல்ல காலேஜ் போயிட்டு படிக்கிறீங்கன்னா நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு 90 டேஸ் ஆகும். ஃபுல் டைமும் ஆஸ்பிரண்டா இருக்கீங்கன்னா மார்னிங் டு ஈவினிங் ஃபுல்லா உட்காந்து நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா சோ ஒரு 50 நாள்ல இருந்து 60 நாளைக்குள்ள நீங்க இந்த ஹோல் பிளானையுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ அதுபடிதான் நான் வந்து கொடுத்திருப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா பாதி டேஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு டெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பேன். ஓகேவா? யாருக்குன்னா ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் வந்து டெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பேன். அதே இது நீங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சோ நீங்க என்ன பண்ணணும்னா அந்த டைம்ல நீங்க பெண்டிங் வச்சிருக்கத படிக்கணும். ஓகே, சோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதே டே 1ல ரீசனிங்ல அனாலஜில உள்ள டாப் வீடியோஸ்
எல்லாமே பார்க்க போறீங்க. திருப்பி மேக்ஸ்ல நம்பர் சிஸ்டம் பார்க்க போறீங்க. ஓகேவா? சோ இப்போ நீங்க வேலைக்கு போயிட்டு படிக்கிறீங்க அப்படி இல்ல காலேஜ் போயிட்டு படிக்கிறீங்கன்னா உங்களால ஒரு ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷும் ரீசனிங்கும் மட்டும் தான் முடிக்க முடியும். ஒரு 2 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னா, அதே ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்னா ஒரே நாள்ல இந்த 4 சப்ஜெக்டையுமே நீங்க கவர் பண்ணலாம். ஓகே, சோ இப்போ மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம்ல 4 வீடியோஸ் பார்க்க போறீங்க. சோ ஒண்ணும் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா வீடியோஸ் பார்த்துட்டு புக்ல வந்து அந்த கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? சோ எத்தனை கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்கன்னா மினிமம் 20 கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க. இல்ல ஓகே, சோ 20 கொஸ்டின் முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 கொஸ்டினாவது நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 10 to 20 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 கொஸ்டின் இல்ல 20 கொஸ்டின் வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, பிராக்டிஸ் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ் படிக்க போறீங்க. ஜெனரல் அவேர்னஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன் ஹிஸ்டரி, இதுல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருக்கக்கூடிய 5 வீடியோஸ் வந்து பார்க்க போறீங்க. வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கு கீழேயே உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கொடுத்திருப்போம். எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் வந்து தமிழ்ல எழுதலாம். அதனால நம்ம கிளாஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்திருப்போம். மெட்டீரியல்ஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ், ரீசனிங், மேக்ஸ் இந்த மூணையும் ஒரு நாள்ல முடிச்சிடலாம். இல்ல எனக்கு டைமே இருக்காது அப்படின்னு நீங்க சொன்னாலும் இங்கிலீஷும் ரீசனிங்குமாவது நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், ஒரு நாள்ல முடிச்சிடலாம். ஓகேவா? சோ இப்போ 2வது நாள் டே 2ல பாத்தீங்கன்னா கிராமர் ரூல்ஸ் வந்து படிக்க போறீங்க. இங்கிலீஷுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா பேசிக்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் இந்த கிராமரோட ரூல்ஸ் வந்து தெரியணும். சிங்குலர் சப்ஜெக்ட்னா என்ன, ப்ளூரல் சப்ஜெக்ட்னா என்ன, சிங்குலர் வெர்பு, ப்ளூரல் வெர்புனா என்ன, பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இந்த மாதிரி எல்லாமே தெரியணும். ஓகேவா? சோ இந்த ரூல்ஸ் வந்து மொத்தம் 150 ரூல்ஸ் இருக்கும். இந்த ரூல்ஸை ஃபுல்லாமே உங்களுக்கு டீடைல்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அதுக்கான பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, சோ இந்த ரூல்ஸை படிக்க போறீங்க. அதுக்கப்புறம் அனாலஜி பார்க்க போறீங்க. அனாலஜி டாபிக்ல முதல் நாள் வந்து 4 வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க வீடியோஸ் பார்த்துட்டு இதுக்கு கீழே ஒரு 10 கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் நம்பர் சிஸ்டம் பார்க்க போறீங்க. நம்பர் சிஸ்டம்ல உள்ள வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இதுக்கு கீழே 10 கொஸ்டின். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ்ல ஏன்ஷியன் ஹிஸ்டரியில வேதிக் பீரியட், வேத காலம் பத்தி படிக்க போறீங்க. அதுக்கப்புறம் டே 3ல மிஸ்பெல்ட் பார்க்க போறீங்க. ஓகேவா? சோ இதுல ரொம்ப ஈஸியானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்பெல்ட் தான். ஓகேவா? சோ இதுல வந்து கொஞ்சம் வீடியோஸ் வந்து நான் இதுல ஆட் பண்ணாம விட்டேன். சோ கிராமர் ரூல்ஸ் மட்டுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 8 வீடியோஸ் கிட்ட இருக்கும். ஓகேவா? சோ நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இதுல 8 வீடியோஸ் இருக்கும். ஏன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க நல்லா படிச்சிட்டீங்கனாலே இங்கிலீஷ்ல வந்து ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஓகே, சோ இப்போ மிஸ்பெல்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 6 வீடியோஸ் வந்து கொடுத்திருப்போம். இதை முடிக்க போறீங்க. அதுக்கப்புறம் டே 3ல கோடிங் டிகோடிங். சோ இங்கிலீஷ் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இங்கிலீஷுக்கு. ஓகேவா? சோ இல்லனா இங்கிலீஷுக்கு 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ரீசனிங்க்கு 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சோ மேக்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஜெனரல் அவேர்னஸ்க்கு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ கிட்டத்தட்ட 7 hours ஆகும். ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா ஒரு 7 to 8 hours ஸ்பெண்ட் பண்ணுங்க. வேலைக்கு போயிட்டே படிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 1.5 மணி நேரம், இதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அடுத்த நாள் நீங்க இதை முடிங்க. ஓகேவா? சோ எப்படி நீங்க முடிச்சுட்டு வந்தாலுமே 90 daysல முடிச்சிடலாம். ஓகே, சோ கரெக்டா அந்த ஷெட்யூல கரெக்டா போட்டுக்கோங்க. ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்னா இதுக்கு 1.5 மணி நேரம், இதுக்கு 1.5 மணி நேரம், மேக்ஸுக்கு ஒரு 3 மணி நேரம். அப்படி இல்லைன்னா மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான், நான் குயிக்கா புரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னீங்கன்னா இதுக்கு ஒரு 2 மணி நேரம் போடுங்க. ஜெனரல் அவேர்னஸ்க்கு 1.5 மணி நேரம் போட்டுக்கோங்க. உங்களோட கெப்பாசிட்டி பொறுத்து அந்த டைமிங் வந்து இது பண்ணிக்கோங்க. சோ இங்கிலீஷும் ரீசனிங்கும் யாருக்குனாலுமே புரியும். இது டஃப்பான சப்ஜெக்ட் கிடையாது. ஓகே, சோ டே 4ல திருப்பி மிஸ்பல்ட்ல இருக்கக்கூடிய மீதி வீடியோஸ் எல்லாமே பார்க்க போறீங்க. பார்த்துட்டு இதுக்கு கீழே புக்ல பிராக்டிஸ் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் இங்க கோடிங் டிகோடிங் பார்க்க போறீங்க. ஓகே, சோ அதுக்கப்புறம் வேதிக் மேக்ஸ். இது வந்து வேதிக் மேக்ஸ்னு சிலபஸ்ல எதுவுமே கிடையாது, இப்படி ஒரு டாபிக்கே கிடையாது. ஆனா இதுல வந்து மேக்ஸோட ஷார்ட்கட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். சோ இந்த ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்ல ஸ்பீடா வந்து கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகே, சோ அடுத்து ஜெயினிசம் டாபிக் வந்து படிக்க போறீங்க. அப்புறம் டே 5ல பாத்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங், அதுக்கப்புறம் கிளாசிபிகேஷன், ரீசனிங்ல கிளாசிபிகேஷன். சோ நான் இங்க கொடுத்திருக்க நம்பர்ஸ் எல்லாமே வீடியோஸ். ஓகேவா? சோ நம்ம கோர்ஸ்ல எத்தனை வீடியோஸ் இருக்கோ அதுதான் கொடுத்திருக்கேன். ஓகே, கிளாசிபிகேஷன் பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் சிம்பிளிபிகேஷன் பார்க்க போறீங்க மேக்ஸ்ல. அப்புறம் மௌரியன் எம்பையர் வந்து படிக்க போறீங்க. நான் டைம் வந்து சொல்லிட்டேன். ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்னா இதுக்கு 1.5 மணி நேரம், இதுக்கு 1.5 மணி நேரம், இதுக்கு 2 மணி நேரம். சோ இதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 7ல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். வேலைக்கு போயிட்டு படிக்கிறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதை ஒரு நாள் முடிங்க, இதை ஒரு நாள் முடிங்க. ஓகேவா? இவங்க ஒரு நாள்ல முடிக்கிறாங்க, ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் ஒரு நாள்ல முடிக்கிறாங்கன்னா நீங்க 2 நாள் இல்ல 1.5 நாள் டைம் எடுத்துக்கோங்க. ஓகே, சோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ அப்புறம் டே 6ல பாத்தீங்க அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங் பார்க்க போறீங்க. எரர் ஸ்பாட்டிங்ல இருக்கக்கூடிய மீதி வீடியோஸ் எல்லாமே பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் இங்க ரீசனிங்ல மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் பார்க்க போறீங்க. சிம்பிளிபிகேஷன் திருப்பியும் பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் சுங்கா, கன்வாஸ், அத்வாகனா டைனஸ்டி பத்தி படிக்க போறீங்க. ஓகேவா? அடுத்து டே 7ல பாத்தீங்கன்னா திருப்பி எரர் ஸ்பாட்டிங் பார்க்க போறீங்க. சோ அதுலயும் மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் தான் பார்க்க போறீங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம படிக்கும் போதே ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்கா போட்டுறணும். ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு இல்ல ஓட்டி விட்டு பார்க்க கூடாது. என்ன கான்செப்ட் சொல்றோமோ அதை தெளிவா
புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். கரெக்டா ஒரு நோட்டும் ஒரு பெண்ணும் கையில வச்சுக்கணும். சோ என்னென்ன கிளாஸ்ல சொல்றோமோ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். எரர் ஸ்பாட்டிங்ல எல்லாம் நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். சோ அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா நோட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க சம் சால்வ், அதாவது கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது எரர் ஸ்பாட்டிங்ல அந்த கொஸ்டினை ரீட் பண்ணும்போதே ஓகே மேம் சொல்லியிருக்காங்க சிங்குலர் சப்ஜெக்ட்னா சிங்குலர் வெர்பை தான் ஃபாலோ பண்ணணும், டூ வந்தா வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் வரணும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பி கூட வெர்போட தேர்ட் ஃபார்ம் வரும், சோ பாசிவ் வாய்ஸ்ல வருதுன்னா இந்த மாதிரி வரும், ஆக்டிவ் வாய்ஸ்ல வருதுன்னா இந்த மாதிரி வரும். சோ அந்த இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கணும் நீங்க. ஓகேவா? ஏன்னா நீங்க இங்கிலீஷ் உங்களுக்கு டஃப்பான சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, அப்படி நீங்க ஃபீல் பண்ணாலுமே நீங்க மேக்ஸுக்கு ரீசனிங்க்குலாம் எப்படி நீங்க ஷார்ட்கட்ஸ் வச்சு படிப்பீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இங்கிலீஷுக்கும் நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருப்போம். இதுல மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், அதுக்கப்புறம் ஆவரேஜ் டாபிக் மேக்ஸ்ல பார்க்க போறீங்க, அதுக்கப்புறம் குஷானா எம்பையர் பத்தி பார்க்க போறீங்க, அதுக்கப்புறம் டே 8ல எரர் ஸ்பாட்டிங்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்க்க போறீங்க, அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன் டாபிக் இங்க பார்க்க போறீங்க, இதுல வந்து ஆவரேஜ்ல உள்ள டாபிக் பார்க்க போறீங்க, அதுக்கப்புறம் குப்தா எம்பையர் பத்தி பார்க்க போறீங்க. ஓகே, குப்த பேரரசு பத்தி பாப்பீங்க. டே 9ல பாத்தீங்கன்னா ஜம்பிள்டு சென்டென்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுல பிளட் ரிலேஷன் பார்க்க போறீங்க, மேக்ஸ்ல ஆவரேஜ் பார்க்க போறீங்க, திருப்பி ஜெனரல் அவேர்னஸ்ல ஹர்ஷா, சாலுக்கியா, பல்லவாஸ் பத்தி படிக்க போறீங்க. டே 10ல பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டெஸ்ட். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன், அதுக்கப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அதுக்கப்புறம் மிடிவல் ஹிஸ்டரி. ஓகேவா? சோ மிடிவல் ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்க்க போறீங்க. டே 11ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்கும் முடிச்சு நீங்க வரும்போது 10 கொஸ்டினாவது அட்லீஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, க்ளோஸ் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே திருப்பி பார்க்க போறீங்க. அப்புறம் ஃபிகர் கவுண்டிங் பார்க்க போறீங்க. ஏன்னா எஸ்எஸ்சி ஜிடில ஃபிகரை வச்சு மட்டுமே 4 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. டோட்டலாவே 20 கொஸ்டின் தான். அதுல ஃபிகர் கொஸ்டின் மட்டுமே 3 to 4 கொஸ்டின் வந்துடும். ஓகேவா? சோ திருப்பி ரேஷியோ பார்க்க போறீங்க, அப்புறம் மிடிவல் ஹிஸ்டரியில உள்ள வீடியோஸ் பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் திருப்பி இங்க டே 12ல க்ளோஸ் டெஸ்ட் தான் பார்க்க போறீங்க, ஃபிகர் கவுண்டிங். ஓகேவா? சோ ஃபிகர் கவுண்டிங் டாபிக் பார்க்க போறீங்க. இங்க ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல உள்ள கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ண போறீங்க. அப்புறம் மிடிவல் ஹிஸ்டரி. அப்புறம் டே 13ல பாத்தீங்கன்னா இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். ஓகேவா? சோ இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ல உள்ள கிளாஸஸ் பார்த்துட்டு அங்கேயே உங்களுக்கு புக்கும் கொடுத்துருப்போம், பிராக்டிஸ் பண்றதுக்கு புக்கும் பிடிஎஃப்பும் கொடுத்துருப்போம். சோ நம்ம ஆப்புக்குள்ளேயே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபிகர் கம்ப்ளீஷன் வந்து பார்க்க போறீங்க. அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல உள்ள வீடியோஸ் வந்து பார்க்க போறீங்க. ஜெனரல் அவேர்னஸ்ல மாடர்ன் ஹிஸ்டரியில உள்ள வீடியோஸ் பார்க்க போறீங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கும், ஐரோப்பியர்களோட வருகை இருக்கும். சோ அதை பத்தி பாப்பீங்க. அப்புறம் டே 14ல திருப்பி இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், அப்புறம் எம்பெடட் ஃபிகர் பாப்பீங்க. அப்புறமா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதுல அட்டெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து மராத்தா எம்பையர் படிப்பீங்க. அதுக்கப்புறம் டே 15ல பாத்தீங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் இங்கிலீஷ். ஓகேவா? சோ இங்கிலீஷ்ல ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ல உள்ள வீடியோஸ் பாப்பீங்க. அப்புறம் ஆல்பபெட் டெஸ்ட், இங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாப்பீங்க. அப்புறம் மாடர்ன் ஹிஸ்டரியில உள்ளது. ஓகே, சோ அதே மாதிரி டே 16ல பாத்தீங்கன்னா சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் பாப்பீங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து பசில்ஸ், அப்புறம் டைம் அண்ட் ஒர்க், இங்க வந்து சிப்பாய் கழகம் பத்தி படிப்பீங்க. டே 17ல பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். எங்க கிளாஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். அதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன். தமிழ் மீடியம் தனியா படிக்கிற மாதிரி, இங்கிலீஷ் மீடியம் தனியா படிக்கிற மாதிரி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருப்போம். அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க், இங்க வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, சோ பசில்ஸ் வேற, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வேற, கிட்டத்தட்ட ரெண்டுக்குமே லாஜிக் வந்து ஒரே மாதிரி தான் யோசிக்கணும். அதுக்கப்புறம் ஐஎன்சி பத்தி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பத்தி படிப்பீங்க. அதுக்கப்புறம் டே 18ல பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், டைம் அண்ட் ஒர்க், அதுக்கப்புறம் வங்க பிரிவினை பத்தி இங்க படிப்பீங்க. டே 19ல டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், அதுக்கப்புறம் இங்க சிலாஜிசம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பத்தி படிப்பீங்க. அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பத்தி திருப்பியும் படிப்பீங்க. டே 20ல பாத்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், அதுக்கப்புறம் ரீசனிங்ல சிலாஜிசம், இங்க வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இங்க வந்து சுதேசி இயக்கம் பத்தி படிப்பீங்க. ஓகேவா? சோ டே 21ல ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், சிலாஜிசம், அதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஓகே, சோ இதுக்கான கிளாஸஸ் பிடிஎஃப் எல்லாமே நம்ம ஆப்லயே கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் டே 22ல பாத்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், அதுக்கப்புறம் இங்க கியூப்ஸ் அண்ட் டைஸ், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட். அதே மாதிரி டே 23ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு எல்லா சிலபஸுமே நீங்க முடிச்சிட்டீங்க. நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் டாபிக்ஸ், இந்த டாபிக்ல இருந்தா இங்கிலீஷ்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, சோ அது போக ஆர்சியும் இது கூட நீங்க சேர்த்துக்கோங்க. ஓகேவா? சோ நம்ம ஆப்லயே ஆர்சியும் கொடுத்துருப்போம். சோ நீங்க ஆர்சியும் அதுல பாத்துக்கோங்க. ஆர்சினா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே, சோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் கேட்பாங்க, சம்டைம்ஸ் க்ளோஸ் டெஸ்டும் கேட்பாங்க. சோ ரெண்டுமே உங்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டே 23ல ஜிடிக்கான டார்கெட் கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இங்கிலீஷ்ல வந்து 20 out of 20 எடுக்கிறதுக்கான டார்கெட் கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். சோ அந்த டார்கெட் கிளாஸஸ் வந்து நீங்க வந்து அட்டென்ட் பண்ணணும். இதுல எல்லாமே எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின்ஸ் இருக்குமோ அது எல்லாமே மிக்சடா கொடுத்துருப்போம். சோ இங்க இங்கிலீஷுக்கான சிலபஸ் இவ்வளவுதான். இங்கிலீஷ் சிலபஸ ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேவா? சோ ரொம்ப டைம் எடுக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸோட சிலபஸ் முடிக்க தான் டைம் எடுக்கும். இங்கிலீஷோட சிலபஸை ரொம்ப குயிக்கா முடிச்சிடலாம். அதே மாதிரி ரீசனிங் குயிக்கா முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்து குயிக்கா முடிக்கிறது எதுனா மேக்ஸ். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் நமக்கு டைம் எடுக்கும். அதாவது எக்ஸாம் ஹால் போற வரைக்கும் நம்ம படிச்சுட்டே இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ். ஓகேவா? சோ இதுதான் நமக்கு வந்து எக்ஸாம் ஹால் போற வரைக்கும் அந்த கரண்ட் அஃபேர், ஸ்டாட்டிக், ஜிகே எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டே இருப்போம். மத்தபடி இந்த 3 சப்ஜெக்ட்டுமே ரொம்ப குயிக்கா முடிச்சிடலாம். அதுல இந்த 2 சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப குயிக்கா முடிச்சிடலாம்.
ஓகே. ஸோ ஜிடிக்கான டார்கெட் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுவீங்க. இங்க வந்து வென் டயகிராம் டாபிக் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் சுவராஜ் பார்ட்டி, திருப்பி இங்க வென் டயகிராம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், காந்தி அண்ட் ஹிஸ் மூவ்மெண்ட் வந்து படிப்பீங்க. அப்புறம் டே 26ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷுக்கு தனியா செக்ஷனல் டெஸ்ட் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ 20 மார்க்குக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும், டெஸ்ட் எடுக்கணும். எல்லாமே மிக்சடா வர மாதிரி இங்கிலீஷுக்கு செக்ஷனல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. இங்க திருப்பி வென் டயகிராம் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், இங்க ஐஎன்எம் பத்தி படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டே 27ல இங்கிலீஷுக்கு மார்க் டெஸ்ட் எடுக்க போறீங்க. ஸோ இங்க ரீசனிங்ல எல்லா டாபிக்குமே நீங்க முடிச்சிருப்பீங்க டே 26ஓட. ஸோ இப்போ எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிட்டு இதுக்கான செக்ஷனல் டெஸ்ட் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடணும். ரீசனிங்கான செக்ஷனல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 30 நாள்லயே பாத்தீங்கன்னா இங்கிலீஷும் ரீசனிங்கும் முடிச்சிடலாம். அது போக இருக்க 60 நாள்ல பாத்தீங்கன்னா மேக்ஸையும் ஜென்ரல் அவேர்னஸையும் முடிச்சிடலாம். நீங்க வேலைக்கு போயிட்டு படிச்சுட்டு இருந்தாலுமே சரி, நீங்க வந்து ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் தான் முடிக்கிறீங்கனாலுமே 30 நாள்ல நீங்க இங்கிலீஷும் ரீசனிங்கும் முடிச்சிடலாம். அது போக உங்களுக்கு 60 நாள் டைம் இருக்கும். அதுல கூட நீங்க மேக்ஸும் ஜென்ரல் அவேர்னஸும் படிச்சிடலாம். புரியுதா? சோ 2 பேருமே, அதாவது ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்ல நீங்க வேற ஒர்க் பண்ணிட்டு படிக்கீங்கனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இங்க பாப்பீங்க. அப்புறம் ஐஎன்எம் இங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷுக்கும் ரீசனிங்கும் மார்க் தான் எடுக்க போறீங்க. ஓகேவா? டே 28லயும் மார்க் எடுத்துக்கிட்டே ஏதாவது ஒரு டாபிக்ல மார்க் டெஸ்ட்ல மார்க் கம்மியா வருது அப்படின்னா அந்த டாபிக்கை திருப்பி உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ நீங்க இங்கிலீஷ்ல தான் ஒரு எரர் ஸ்பாட்டிங்க்கு வந்து ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்க, அதாவது ஃபுல்லாவே 20 மார்க்குக்கு மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்க. எரர் ஸ்பாட்டிங்ல தப்பா ஏதாவது மிஸ்டேக் விடுறீங்க, இல்ல சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்ல நீங்க தப்பு விடுறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், இதுக்கான ஒக்காபுலரி எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிடணும். அந்த 20 மார்க்ல எந்த இதுல வந்து உங்களோட மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கறத வந்து என்ன பண்ணிக்கணும், கண்டுபிடிச்சு அதை படிக்க ஆரம்பிச்சிடணும். இங்க திருப்பி டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பத்தி படிப்பீங்க. சோ இங்கிலீஷுக்கும் ரீசனிங்க்கும் மார்க் எடுக்க போறீங்க. இந்த மார்க் எடுத்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா டைம் இருந்ததுன்னா அப்படி கரண்ட் அஃபேரும் படிக்க ஆரம்பிச்சிருங்க இடையில. ஓகேவா? சோ கரண்ட் அஃபேர் படிங்க, ஒக்காபுலரி படிங்க. ஓகேவா? சோ ஒக்காபுலரியும் படிச்சிருங்க. ஓகே. சோ ஒக்காபுலரி படிக்கும் போது நிறைய வார்த்தைகள் தெரியும் போது இந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்ல இங்கிலீஷ்ல மார்க் போகாது. அப்போ நம்ம இங்கிலீஷ்ல ஃபுல் மார்க்கே வாங்கிடலாம். ஓகே. சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டே 30ல ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து பார்க்க போறீங்க. அது போக இங்க ஜென்ரல் அவேர்னஸ்ல பூனம் ஃபேக்ட், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க டே 30ல மார்க் டெஸ்ட், இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் மார்க் டெஸ்ட். மென்சுரேஷன்ல 2D பார்க்க போறீங்க. ஓகேவா? ஸோ 2D ஷேப் 3D ஷேப்னு 2 இருக்கும் மென்சுரேஷன்ல. அதுக்கப்புறம் கிரிப்ஸ் மிஷன் பத்தி படிக்க போறீங்க. டே 31ல பாத்தீங்கன்னா இது 2க்கும் மார்க் எடுக்க போறீங்க. 32லயும் மார்க் தான். ஸோ இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் மென்சுரேஷன், இங்க குவைட் இந்தியா மூவ்மெண்ட் பத்தி படிக்க போறீங்க. இங்க மென்சுரேஷன் 2Dல இருக்கக்கூடிய ரிமைனிங் வீடியோஸ் வந்து பார்க்க போறீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னா ஹிஸ்டரி ஃபுல்லா ரிவிஷன் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ ஹிஸ்டரி ஃபுல்லா உங்களுக்கு டே 32ஓட முடிஞ்சிடும். ஸோ இங்க ஹிஸ்டரி ஃபுல்லா ரிவிஷன் பண்ண போறீங்க. டே 33ல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு மார்க் எடுக்க போறீங்க, இங்கேயும் மார்க் எடுக்க போறீங்க. ஸோ ஹிஸ்டரி ஃபுல்லாவே நீங்க தனியா என்ன பண்ணலாம்னா மார்க் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஹிஸ்டரிக்கான செக்ஷனல் மார்க் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி இங்க இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் மார்க் எடுக்கும் போதே இங்க வந்து பாத்தீங்கன்னா மென்சுரேஷனோட 3Dல இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகேவா? சோ டே 34ல பாத்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் பாருங்க. சோ டேட்டா இன்டர்பிரேஷன்ல உள்ள வீடியோஸ் பார்த்துட்டு இங்க பாலிட்டி முடிக்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் மார்க் எடுத்துட்டு திருப்பி டேட்டா இன்டர்பிரேஷன்ல உள்ள ரிமைனிங் வீடியோஸ், சோ அதுக்கப்புறம் பாலிட்டி. டே 36ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் மார்க், திருப்பி டேட்டா இன்டர்பிரேஷன் தான் பார்க்க போறீங்க. பாலிட்டி வந்து முடிக்க போறீங்க. டே 37ல இருந்து 60 வரைக்கும் பாத்தீங்கன்னா பாலிட்டி ஃபுல்லா நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஓகேவா? சோ டே 37ல இருந்து 60 வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிட்டி ஃபுல்லா இங்க கம்ப்ளீட் பண்ண போறீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்து தனியா கொடுத்துருப்போம் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 200 வீடியோஸ் கிட்ட இருக்கும். ஓகேவா? சோ மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே 40க்கு 40 வாங்கிடலாம். 40 கொஸ்டினுமே நீங்க வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். சோ இப்போ மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் நீங்க சிலபஸ் முடிச்சுட்டீங்க. ஓகேவா? சோ சிலபஸ் இதோட முடிஞ்சிடும். மேக்ஸோட சிலபஸும் இதோட முடிஞ்சிடும். சோ இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங் 3மே முடிச்சிட்டீங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் 200 வீடியோஸ்க்கு மேலேயே இருக்கும். அட்லீஸ்ட் இதுல ஒரு 100 வீடியோஸ் அது பாருங்க. ஓகேவா? சோ அதை பாத்துட்டீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஃபுல் மார்க் வாங்கிடலாம். டைரக்டா இந்த வீடியோஸ் மட்டும் நான் பார்த்தா ஃபுல் மார்க் வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா பார்த்தா ஆனா புரியாது. ஏன்னா இதுல வந்து மிக்சடா இருக்கும். அதனாலதான் இதை லாஸ்டா பார்க்க சொல்றேன். ஓகேவா? சோ இந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் பார்க்க போறீங்க. அப்புறம் இந்த பாலிட்டி வந்து முடிக்க போறீங்க ஃபுல்லா. ஓகேவா? டே 60யோட பாலிட்டியும் முடிஞ்சிடும். டே 61ல பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்க. ஏன்னா இங்க வந்து நம்ம இங்கிலீஷ் முடிச்சிட்டோம், மேக்ஸ் முடிச்சிட்டோம், ரீசனிங் முடிச்சிட்டோம், 3 சப்ஜெக்ட்டுமே முடிச்சிட்டோம். அது போக நாம வந்து பாலிட்டியும் முடிச்சிட்டோம். ஓகேவா? சோ பாலிட்டியும் கிட்டத்தட்ட
பாதி முடிச்சாச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணிடலாம், ஃபுல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். 80 மார்க்குக்கு 80 கொஸ்டினும் நீங்க என்ன பண்ணிடலாம், டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். டெஸ்ட் எடுத்துட்டு அந்த டெஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணலாம். சோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, டெய்லி டெஸ்ட் எடுக்க முடிஞ்சா டெய்லி டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. இல்ல 2 நாளைக்கு ஒரு டெஸ்ட்னாலும் எடுங்க, இல்ல 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட்னாலும் எடுங்க. ஆனா டெஸ்ட் கண்டிப்பா எடுக்க ஆரம்பிச்சிருக்கணும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் ஜுடிஷியரி பத்தி படிப்பீங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து டெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடணும். டே 62ல என்ன பண்ணுங்க, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர். இப்போ வந்து உங்களுக்கு ஜனவரி 2025ல எக்ஸாம் இருக்கு அப்படின்னா, ஜனவரி 2024ல இருந்து ஜனவரி டிசம்பர் 2024 இல்லைன்னா ஜனவரி 2025 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர் படிங்க. அவ்வளவுதான் படிக்கவும் முடியும். நிறைய பேர் 2 வருஷம் கரண்ட் அஃபேர் 3 வருஷம் கரண்ட் அஃபேர் வந்து படிக்க சொல்லுவாங்க. ஆனா அவ்வளவு இது ஞாபகம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சோ அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் கரண்ட் அஃபேராவது முக்கியமான கரண்ட் அஃபேர் ரிவைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஜனவரி 2025ல எக்ஸாம் இருக்கிறதுனால சோ இப்போ ரீசெண்டா நடந்தது ரொம்ப அதிகமா வரக்கூடிய கொஸ்டின், இப்ப 20 கொஸ்டின் கேட்கறான் அப்படின்னா அதுல கரண்ட் அஃபேரோட பார்ட் பாத்தீங்கன்னா 6ல இருந்து 7 கொஸ்டின் வந்துரும். ஓகே, சோ நான் மினிமமாவே சொல்றேன், 6ல இருந்து 7 கொஸ்டின் வந்துரும். அதுல இப்போ ரீசெண்டா நடந்த ஒலிம்பிக் பேரா ஒலிம்பிக் இருக்கு இல்லையா, அதுல கண்டிப்பா கொஸ்டின் கேட்பான். அப்ப அதுல என்ன பண்ணிருங்க, அதுல ஒரு 3 கொஸ்டின் வந்துரும். இந்த 6 கொஸ்டின்ல 3 to 4 கொஸ்டின் அதுல இருந்தே வந்துரும். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நீங்க என்ன பண்ணிருங்க, ஒலிம்பிக்கையும் பேரா ஒலிம்பிக்கையும் நல்லா தரவா படிச்சிருங்க. அது போக முக்கியமான ஸ்போர்ட்ஸ் ஏதாவது நடந்திருக்கும், அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணுங்க. ஏதாவது கண்ட்ரில ஏதாவது முக்கியமா நடந்திருக்கும், ஏதாவது ஒரு ஸ்டேட்ல ஒரு ஸ்கீம் புதுசா கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி முக்கியமான கரண்ட் அஃபேர் எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிருங்க. சோ கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு ஜெனரல் அவேர்னஸ் முடிச்சிட்டு இருங்க. ஃபுல் டெஸ்ட் எடுங்க, ஃபுல் டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க, டெஸ்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா பாருங்க. ஓகேவா? சோ இங்க ஃபுல்லாவே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஃபுல் டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இந்த ஜெனரல் அவேர்னஸ் ஃபுல்லா முடிக்க போறீங்க. சோ 5 இயர் பிளான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ், கான்ஸ்டிடியூஷனோட பேசிக்ஸ், அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட், அபிஷியல் லாங்குவேஜ், சோ இது ஃபுல்லாவே பாலிட்டில உள்ளதுதான். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் கேக், கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல், அதுக்கப்புறம் எலெக்ஷன் பத்தி, அதுக்கப்புறம் நேஷனல் பிளாக், அப்புறம் பாலிட்டில இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சோ அது ஃபுல்லா பார்க்க போறீங்க. சோ ஃபுல் டெஸ்ட் எடுத்துக்கிட்டே கரண்ட் அஃபேர்ஸும் படிச்சுக்கிட்டு அப்படியே பாலிட்டி கம்ப்ளீட் பண்ண போறீங்க. டே 70ல பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் படிக்கிறீங்க, ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறீங்க, அது திருப்பியும் பாலிட்டில உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ். சோ அதுக்கப்புறம் டே 71ல பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி படிக்க போறீங்க. ஓகேவா? 72ல திருப்பி ஜியோகிராஃபி பார்க்க போறீங்க, 73லயும் ஜியோகிராஃபி. சோ இந்த டைம்ல எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், கரண்ட் அஃபேரும் படிக்கணும், ஃபுல் டெஸ்டும் எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? சோ டே 74ல திருப்பி எக்கனாமி வந்து படிக்க போறீங்க. ஓகே, சோ டே 74 and 75 வந்து எக்கனாமி வந்து ஸ்பெண்ட் பண்ண போறீங்க டைம். சோ அப்படியே நீங்க கரண்ட் அஃபேரும் படிக்க போறீங்க. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே வந்து படிக்கணும். ஃபுல் டெஸ்ட் எடுத்துட்டு என்ன பண்ணா, ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கணும். ஸ்டாட்டிக் ஜிகேயும் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேருக்குள்ளே வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே. அது என்ன கரண்ட் அஃபேருக்குள்ளே ஸ்டாட்டிக் ஜிகே கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு கண்ட்ரி வருது அப்படின்னா, நியூஸ்ல வருது அப்படின்னா, அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னு கொஸ்டின்ல கேட்பான். அப்படி இல்லைன்னா அந்த கண்ட்ரில உள்ள ஏதாவது ஒரு முக்கியமான இடம் இருக்கும். ஓகேவா? சோ இல்ல அந்த கண்ட்ரியோட கேபிட்டல் என்ன, அந்த கண்ட்ரியோட கரன்சி என்ன, அந்த மாதிரி கேட்பாங்க. ஏதாவது ஒரு ஸ்டேட் வருது நியூஸ்ல அப்படின்னா, அந்த ஸ்டேட்டோட சிஎம் யாரு, கவர்னர் யாரு, ஓகே, சோ இல்ல அந்த ஸ்டேட்ல உள்ள நேஷனல் பார்க் என்ன, அந்த நியூஸ்ல வந்த ஸ்டேட்ல என்ன டான்ஸ் ஆடுவாங்க. ஓகேவா? சப்போஸ் ஒரு நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டேட்ல உள்ள டான்ஸோ இல்ல அந்த ஸ்டேட்ல ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலோ செலிப்ரேட் பண்றாங்கன்னா, இந்த ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கறது முன்னாடி கேட்பாங்க. இப்போ எப்படி கேக்குறாங்கன்னா, இந்த ஃபெஸ்டிவல் இந்த ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்றாங்கன்னா எந்த பழங்குடியின மக்கள் வந்து இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள வரைக்கும் கேட்பாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, அந்த கரண்ட் அஃபேர் படிக்கும் போதே ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு ஸ்டேட்ல நடக்கு அப்படின்னா, அந்த ஃபெஸ்டிவல் எப்போ இது பண்றாங்க, அது அறுவடை திருவிழாவா, இல்ல அதுக்கு ஏதோ டான்ஸ் ஆடுறாங்களா, இல்ல எதுவும் பழங்குடியின மக்கள் அங்க கொண்டாடுறாங்களா, அது அந்த ஸ்டேட்டோட என்ன பாரம்பரியம், இது எந்த மாசத்துல அதை வந்து ஒவ்வொரு வருஷமும் எந்தெந்த மாசத்துல அதை செலிப்ரேட் பண்ணுவாங்கிறது முதற்கொண்டும் நீங்க கரண்ட் அஃபேர்ல படிச்சுக்கணும். ஓகேவா? அது போக ஸ்டாட்டிக் ஜிகே தனியா எடுத்து என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய டேம், நேஷனல் பார்க், ரிவர், சோ இது எல்லாமே நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். அதை வந்து நீங்க ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு சினிமா மாதிரியோ, ஒரு இப்ப தமிழ்நாடு இருக்குன்னா தமிழ்நாட்டுல உள்ள நேஷனல் பார்க் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு கோடு வச்சு படிச்சுக்கோங்க. சோ அது ஃபுல்லாவே மனப்பாடம் தான் பண்ணணும், வேற வழியே இல்லை. இப்போ கர்நாடகா இருக்குன்னா பன்னார்கட்டா நேஷனல் பார்க் இருக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு நேஷனல் பார்க், ஏர்போர்ட் இருக்கு. சோ அது எல்லாமே ஒரு சினிமா வச்சோ இல்ல ஒரு பாட்டு மாதிரியோ அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகேலையும் உங்களுக்கு மார்க் போகாது. ஓகேவா? சோ அந்த 4 நாள்ல ஸ்டாட்டிக் ஜிகே பழைய பிடிஎஃப் எல்லாத்தையும் உட்காந்து நல்லா படிக்க போறீங்க. அது போக கரண்ட் அஃபேர்ல வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேயும் படிக்க போறீங்க. திருப்பி டே 81ல இருந்து 90 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, டெஸ்ட் எடுத்துட்டு இருப்பீங்க, பிராக்டிஸ் செட்டும் எடுத்துட்டு ஃபுல்லாவே ரிவிஷன் எடுக்க போறீங்க. ஓகேவா? சோ இப்படி டெஸ்ட் எடுத்துட்டு இந்த சைட்ல படிச்சுட்டு இப்படி அனலைஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களால 80 கொஸ்டினுக்கு 75 கொஸ்டினுக்கு மேலேயே அட்டன் பண்ண முடியும்.
ஓகேவா? சப்போஸ் உங்களோட பேப்பர் வந்து டஃப்பா இருக்கு, கரண்ட் அஃபேர் வந்து லாஸ்ட் 1 இயருக்கு பதிலா அதுக்கு முன்னாடி இருந்து எடுத்துட்டான் அப்படின்னா கட் ஆஃப் கம்மியாகும். 65 கொஸ்டின்ல இருந்து 70 கொஸ்டின் வரைக்குமே நீங்க வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கரெக்டா இந்த பிளானை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி வேற எதுவும் ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு படிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷையும் ரீசனிங்கையும் முடிங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மேத்ஸும் ஜெனரல் அவேர்னஸும் முடிங்க. ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்னா நாளையுமே பேரலா கொண்டு போங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்திருக்க ஜிடி எக்ஸாமோட உங்களுக்கான இது வந்து செப்டம்பர் 5ல வந்துச்சு நோட்டிபிகேஷன். அக்டோபர் 14 தான் லாஸ்ட் டேட். ஸோ சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி எக்ஸாம் வந்து ஜனவரியில இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மாசம் டைம் இருக்கு. நல்லா பார்த்தாலும் 90 நாள் டைம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் எழுதிட்டு வரக்கூடிய பேப்பர் எல்லாத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு போனாலே ஸோ நீங்க வந்து எக்ஸாம் வந்து ரொம்ப நல்ல மார்க் வாங்கிடலாம். ஆனா இப்பவே படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? இப்பதான் மேம் நான் எஸ்எஸ்சி படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எஸ்எஸ்சி எக்ஸாம்னா என்னன்னு இப்பதான் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால நல்லா எக்ஸாம் பண்ண முடியும். ஓகே, எக்ஸாமோட பேட்டர்ன் எல்லாமே சொல்லிட்டேன். 1 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். 20 கொஸ்டின் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் கேட்பான். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க். ஸோ டோட்டலா 160 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம கடைசியா பார்க்க போறது என்னன்னா டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் வந்து பார்க்க போறோம் இதுல. ஸோ இது ரீசனிங்ல உள்ள டாபிக் வைஸ் வெயிட்டேஜ். ஓகேவா? போன தடவை நடந்த எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் இது வந்து சொல்லியிருக்கேன். கோடிங் டீகோடிங்ல பாத்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்ல 2 கொஸ்டின், இன்னொரு ஷிஃப்ட்ல 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறாங்க. ஸோ மிஸ்ஸிங் டேர்ம் வந்து கேட்கறாங்க. அப்புறம் வென் டயக்ராம், சிலாஜிசம், பேப்பர் ஃபோல்டிங், ஆட் ஒன் அவுட்ல 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறாங்க. அதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ல 1 இல்லைன்னா 2 கொஸ்டின், அனாலஜில 2 இல்லைன்னா 4 கொஸ்டின் கேட்கறாங்க. மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் ஸோ இதுல 4ல இருந்து 5 கொஸ்டின் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் 2ல இருந்து 3 கொஸ்டின். மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், இமேஜ் வச்சே கொஸ்டின் கேட்கறாங்க. மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், ஹிடன் ஃபிகர், எம்படட் ஃபிகர், ஃபிகர் கம்ப்ளீஷன் நிறைய கேட்கறாங்க. ஃபிகர் வச்சே 4 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரீசனிங்ல உள்ள டாபிக்ஸ். மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 2ல இருந்து 3 கொஸ்டின், மென்சுரேஷன்ல 3 to 4 கொஸ்டின், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல 2 கொஸ்டின் வரைக்கும், நம்பர் சிஸ்டம்ல 1 இல்லைன்னா 2 கொஸ்டின், டைம் அண்ட் ஒர்க்ல 2 to 3 கொஸ்டின், சிம்பிளிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 கொஸ்டின், சம்டைம்ஸ் 7 கொஸ்டினும் வரும். ஓகேவா? உங்களோட ஷிஃப்ட்டை பொறுத்து. சிம்பிளிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. போர்டு மாஸ் ரூலை வச்சு நீங்க வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் இதெல்லாம். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல 2ல இருந்து 3, ஆவரேஜ்ல 2ல இருந்து 3, எப்பவாச்சும் பெர்சன்டேஜ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அப்புறம் டிஐல பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் 3 கொஸ்டின், சம்டைம்ஸ் 1 கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல 3 to 4 கொஸ்டின், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், எரர் டிரெக்ஷன்ல 3 to 5 கொஸ்டின், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ல 2ல இருந்து 3 கொஸ்டின், சினானிம்ஸ்ல 2ல இருந்து 3 கொஸ்டின், ஆன்டனிம்ஸ்ல 2ல இருந்து 3 கொஸ்டின், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா 1 இல்லைன்னா 2 கொஸ்டின், அப்புறம் மிஸ்பல்ட் பாத்தீங்கன்னா 1 இல்லைன்னா 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி ஆர்சி வந்து எப்பவாவது கேட்கறாங்க. ஆர்சி கேட்கறாங்க. அதே மாதிரி இது கூடயே டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்கறாங்க. சோ அது அந்த ஷிஃப்ட்டை பொறுத்து மாறும். ஏன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்கு இல்லையா? சம்டைம்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸும் கேட்கறாங்க. ஓகேவா? உங்களுக்கு எல்லா டாபிக்குமே நாம வந்து டீச் பண்ணிருப்போம் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல. ஜெனரல் அவேர்னஸ் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில இருந்து 4 கொஸ்டின் வருது, ஜியோகிராஃபில இருந்து ஒரு 3 கொஸ்டின், பாலிட்டியில பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 கொஸ்டின், சயின்ஸ்ல வந்து 4ல இருந்து 5 கொஸ்டின். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் தான் 20 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா 20ல ஒரு 6ல இருந்து 7 கொஸ்டின் வரைக்கும் கரண்ட் அஃபேர் வந்துடும். ஓகே, ஸ்டாட்டிக் ஜிகே பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு 5 கொஸ்டின் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ஸ்டாட்டிக் ஜிகேயும் கரண்ட் அஃபேருக்குள்ளேயே வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே அதிகமா வரும். ஓகேவா? சோ இதுதான் டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் ஜெனரல் அவேர்னஸ்க்கு. ஓகேவா? சோ நான் இப்பதான் மேம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், நீங்க கொடுத்திருக்க பிளானை வந்து நான் கரெக்டா ஃபாலோ பண்ணணும், நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இதுல எஸ்எஸ்சி ஜிடிக்கான கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். எஸ்எஸ்சி ஜிடிக்கு மட்டும் இல்ல, நீங்க எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சாலும் சரி இந்த ஒரு கோர்ஸே போதுமானது. ஏன்னா இதுல எஸ்எஸ்சில வரக்கூடிய எல்லா எக்ஸாமும், ரயில்வேல வரக்கூடிய எக்ஸாம்ஸ், அதே மாதிரி பேங்கிங்ல வரக்கூடிய பிஓ அண்ட் கிளர்க் எக்ஸாம்ஸ் எல்லாமே இதுல கவர் பண்ணிருக்கோம். பிரைவேட் கம்பெனில நடத்தக்கூடிய இன்டர்வியூக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க இல்லையா, அதோட மேக்ஸ் ரீசனிங் எல்லாமே இதுல கவர் ஆகும். ஓகேவா? சோ இப்போ நீங்க எஸ்எஸ்சி ஜிடி படிக்கிறீங்கனாலும் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ எஸ்எஸ்சி ஜிடி முடிச்சுட்டு வந்து அடுத்து எனக்கு ரயில்வேல எக்ஸாம்ஸ் இருக்கு, எஸ்எஸ்சில எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே இந்த கோர்ஸையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1799. வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா?
ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருப்போம். எதுக்காக லைஃப் டைம் வேலிடிட்டின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோர்ஸ்ல எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமும் கிளியர் பண்றதுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, கிளாஸஸ் எல்லாமே. ஸோ அதனாலதான் ஒன்ஸ் நீங்க பே பண்ணிட்டு ஒரு லோ லெவல் ஜாப், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எஸ்எஸ்சி ஜிடி நீங்க செலக்ட் ஆனாலும் அதுக்கு அடுத்து நீங்க படிக்கிறீங்க, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எஸ்ஐ படிச்சாலும் சரி, இல்ல ரயில்வேயோட என்டிபிசி படிச்சாலும் சரி, இல்ல எஸ்எஸ்சியோட சிஜிஎல் படிச்சாலும் சரி, ஸோ அதுக்கும் இதுல இருக்க கிளாஸஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். ஒரு சின்ன லெவல் போஸ்ட்ல ஜாயின் பண்ணிட்டனாலும் அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்காக தான் லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். இப்போ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இதுதான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, சோ இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மேல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா. சோ இந்த மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க 1799 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா டீம் வந்து உங்களுக்கு பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. எதுக்காக ஜிபே பண்ண சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் ஆப்ல போய் பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் இருக்கும். ஓகே, சோ இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். சோ டீமுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா 1799 மட்டும் பே பண்ணா போதுமானது. வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஓகேவா, ஒரே ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ண போறீங்க. உங்களுக்கு வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். நான் சொன்ன எல்லா சப்ஜெக்டும் கவர் ஆகிருக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். டோட்டலா 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து கொடுத்திருப்போம். ரெக்கார்டட் கிளாஸஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி எல்லாமே கொடுத்திருப்போம். ஓகேவா, எந்த டைம்னாலும் நீங்க வந்து கிளாஸஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் டைமும் உங்களுக்கு 24/7 வந்து டீச்சிங் டீமோட சப்போர்ட்டும் டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட்டும் வந்து இருக்கும். ஓகேவா, சோ அதே மாதிரி கிளாஸஸ் எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் நடக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். சோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஆண்ட்ராய்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. iOS வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே, ஸோ கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணிட்டு அதுல ஆர்கனைசேஷன் கோடு வந்து நீங்க என்டர் பண்ணணும். ஆர்கனைசேஷன் கோடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா BQJJ. இங்க நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இதுதான் ஆர்கனைசேஷன் கோடு. அதுக்கப்புறம் மொபைல் நம்பருக்கு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. iOS வச்சிருக்க ஸ்டூடெண்ட் கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணிட்டு ஆர்கனைசேஷன் கோடு மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதே நீங்க வந்து லேப்டாப் ஆர் பிசில கிளாஸஸ் பார்க்கணும்னா web.classplus.app.com போங்க. அதுல ஆர்கனைசேஷன் கோடும் மொபைல் நம்பரும் என்டர் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ நீங்க எந்த டிவைஸ்லனாலும் கிளாஸஸ் வந்து பாத்துக்கலாம். எவ்வளவு நாள் வரைக்கும்னாலும் நீங்க கிளாஸஸ் வந்து பாத்துக்கலாம். சோ எந்த டவுட்டுமே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு கிளாஸஸ் எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருப்போம். சோ கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா போஸ்டிங் வந்து வாங்கிடலாம். சோ எஸ்எஸ்சி ஜிடி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த 90 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சோ இது ஒரு நல்ல வாய்ப்பு எஸ்எஸ்சி ஜிடி. சோ 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணாலே இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம். இதோட லாஸ்ட் டேட் வந்து 14 அக்டோபர். ஓகே, சோ இன்னும் 6 நாள் டைம் இருக்கு. குயிக்கா அப்ளை பண்ணி முடிங்க. ரைட், என்டிபிசிக்கும் அப்ளிகேஷன் டேட் பாத்தீங்கன்னா கிராஜுவேட் லெவலுக்கு 13ஆம் தேதி, அண்டர் கிராஜுவேட்டுக்கு 20ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. சோ இன்னும் அப்ளை பண்ணல அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. ஓபிசி சர்டிபிகேட் கையில கிடைக்கல அப்படின்னா யூஆர்ல அப்ளை பண்ணிடுங்க, என்டிபிசிக்கு அப்ளை பண்றவங்க. ஓகேவா, சோ திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.